சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தது தான் கிட்டத்தட்ட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா இந்த பேனா வைக்கணும் பேனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேனா வச்சா நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒருத்தர், அப்பாவுக்கு பேனா வைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இன்னொருத்தர். இது மத்தியில் அவருக்கு ஆதரவாகவும் பல பேரும் எதிர்ப்பாகவும் பல பேரும் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அந்த பேனா வைக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்க ஏன் பேனா வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், இன்னொரு பக்கம் அந்த பேனா வைக்கணும்னு முடிவெடுத்து அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. மெரினாவில் வைக்க முடியாத எதிர்ப்புகள் கிளம்புறதுனால அதை ஹோல்டில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேனாவை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் இதை ஒரு இடத்துல வைக்கணும், திரும்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கலைஞருக்கு பேனா வைக்கணும், காரணம் என்ன, அப்படி என்ன பண்ணிட்டாரு கலைஞர், இந்த பேனா மூலமா என்னென்ன சர்ச்சைகள் நடந்திருக்கு அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துருவோமா. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. கிட்டத்தட்ட பேனா வைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புனது. கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைவு சின்னமாக நினைவிடமாக வந்து பேனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி கலைஞர் உரிமை தொகையில் கலைஞர் இருக்கலாம், கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் கலைஞர் இருக்கலாம், கிண்டியில் இருக்கிறது. இன்னொரு பக்கம் கலைஞருடைய நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இது வச்சுருக்காரு, ஜல்லிக்கட்டு மைதானம் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல கலைஞர் இருக்கலாம். ஆனால் பேனா ஏன் வைக்கணும், இத்தனை இடங்கள் வச்சுருக்காங்கல்ல கலைஞருக்கு. ஒரு மணிமண்டபம் கட்டிட்டு போங்க, ஒரு நினைவிடம் வச்சுக்கோங்க, மியூசியம் மாதிரி வைங்க, அது ஏன் பேனா வைக்கணும் அப்படின்ற கேள்வியில் இருக்குது. கலைஞரை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. நீங்கள் வெறும் அரசியல்வாதியாக மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஒரு நல்ல எழுத்தாளர், சிறந்த வசனகர்த்தா அப்படின்னு சொல்லலாம், நாடக ஆசிரியராக இருந்திருக்கிறவர், பாடல்கள் எழுதியிருக்காரு, நல்ல கவிஞரும் கூட அவர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்படியான ஒருத்தருக்கு பேனா வச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அப்படி என்ன எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள், நிறைய நாடகங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கருத்துக்கள் இருக்குல்ல, அதை கொண்டு போய் சேர்க்கறதுல நாடக வடிவில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. இந்த திராவிட சித்தாந்தங்களையும் பெரியாரோட கருத்துக்களையும் எடுத்துகிட்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கறதுல முக்கிய பங்குனே சொல்லலாம் அவருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படங்களில் வசனகர்த்தாவும் இருந்திருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. அதுதான் பராசக்தினா உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர அந்த டைலாக் தான், நீதிமன்றம் பல விசித்திரமான சம்பவங்களை சந்தித்திருக்கிறது, வழக்குகளை சந்தித்திருக்கிறது, இந்த இந்த வழக்கை சந்திக்கக்கூடிய நானும் விசித்திரமானவன் அல்ல, இந்த வழக்கும் விசித்திரமானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லென்த்தி டைலாக். சிவாஜி அவர்களை பெரிய அளவில் எல்லார் மத்தியிலையும் அறிமுகப்படுத்தினது, எல்லார் மத்தியிலும் தெரியப்படுத்தினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் தான் சொல்லணும். இதில் இடையில ஒரு வார்த்தை வரும், ஏன் கோயில்கள் கொடூரர்களின் கூடாரமாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு. கோயிலுக்குள்ளே என்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத அன்றைக்கே தோல் உரிச்சு காட்டியிருக்காங்க. கருவறைக்குள்ளே இவங்க தான் போகக்கூடாதுன்னு நடக்கிறதோ, இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதோ, அதை எதிர்த்து பேசுனதோ. அதுக்கு இடையில் இன்னொரு கேள்வி வரும், உனக்கு ஏன் அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். அவரே பேசியிருப்பார் ஃபுல் டைலாக்கையும். ஏன் அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னா, அக்கறை படணும்டா சமூகத்தில் அப்படின்றத அந்த ஒரு டைலாக்ல அவ்வளோ விஷயங்களை பேசியிருப்பார். இது மட்டும் இல்லை, பல்வேறு திராவிட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்ததில் ஒரு முக்கிய பங்கு திரைப்படங்கள் வாயிலாகவும் எழுத்துக்கள் வாயிலாகவும் செஞ்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் எளிமையான நடையில் இருக்கும் கலைஞர் அவர்களுடைய உரை. நமக்கெல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரியான ஒரு நடையில் அவருடைய உரைகள் எல்லாமே இருக்கும். பல திருக்குறளுக்கு அவர் தனி உரை எழுதியிருக்கார். அவருடைய உரைகள் தான் கடந்த ஆட்சி காலங்களில் புத்தக பை கொடுப்பாங்கள்ல, பை கொடுப்பாங்கல்ல, அந்த பையில் வந்து கலைஞரோட உரையில் வந்திருக்கும்.
இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பை எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரைன்னு போட்டு வந்திருக்கும். விஜய் அண்ணா தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பல பேர் பேசியிருந்தாங்க. இப்போ விஜய் அண்ணா இல்லைப்பா, அதில் எப்படி கலைஞர் உரை வந்துச்சு விஜய் அண்ணா தான் அப்படின்னா அது ஒரு இது வரும். நடுவில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் இந்த சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். பேசுகிறப்ப முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்படின்னு இருப்பார். கருணாநிதியா? இல்லை சாரி திரும்ப ரிப்பீட் ஆகாதுன்னு சொல்லி அப்பாலஜைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திரும்பவும் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் கலைஞராக இருந்திருக்காரு. 1000 பேர் சொல்லலாம். ஜெயலலிதா ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி கோர் பண்ணாங்க. என்னென்னா திருட்டு ரயிலில் ஏறி வந்தவர் கலைஞர், திருட்டு ரயிலில் ஏறி வந்தவர் கலைஞர் கூட சொல்ல மாட்டாங்க, கருணாநிதின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. கருணாநிதி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மைனாரிட்டி ஆட்சி கருணாநிதியோட ஆட்சி அப்படின்வாங்க. திருட்டு ரயிலில் ஏறி வந்துவிட்டாங்க. திருட்டு ரயிலில் ஏறி வந்தவரா? அவருக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. மிகப்பெரிய நாடக ஆசிரியர், மிகப்பெரிய வசனகர்த்தா, சிறந்த எழுத்தாளர். தமிழுக்காக அவர் எழுதின எழுத்துக்கள் அதிகம். இப்படியான படங்கள், திரைப்படங்களில் வசனங்கள் எழுதிட்டு இருந்தார். அதில் சம்பாதிச்சார் அவர். இப்போ இதெல்லாம் கணக்கில் வராது. இப்போ அந்த அம்மா சொத்து எங்கே, சொத்து குவிப்பு வழக்கில் வந்தீங்களே என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படம் நடித்தேன் வந்துச்சு, மக்கள் எல்லாருமே முட்டு கொடுப்பாங்க, அவங்க படம் நடித்தாங்க எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் கலைஞருக்கு அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. எப்படி அவருக்கு அவ்வளோ சொத்து வந்துச்சு, திருட்டு ரயில் ஏறி வந்துடும். கம்முனு கடங்க. அவர் என்ன மாதிரியான டைலாக் ரைட்டர் தெரியுமா? ரைட்டர்ஸே இன்றைக்கி இல்லாமல் இருக்காங்க. எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸே ரைட்டர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க. தனியாக ரைட்டர்ஸுன்னு கிடையாது. அப்படி ரைட்டர்ஸுன்னு வேணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கணும். திரை கவர்ச்சி அது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கேற்ற அங்கீகாரம் கொடுக்குற விதமாக இந்த பேனா அமையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அவருடைய எழுத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்குறது. இப்போ அந்த எழுத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தல் அப்படின்றது அப்போ கலைஞர் ஒரு எழுத்தாளரா? இப்போ இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்படும். இப்படி போகணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கவிதைகளில் ஒன்று பிடிச்சது என்ன அப்படின்னா, மேடை பேச்சில் பேசும்போது அவர் பேசியிருப்பார். என்ன அப்படின்னா, இப்போ கீழ் சாதிக்காரங்களுக்கெல்லாம் தலையில் என்ன வச்சுருக்காங்க, உங்களுக்கு மட்டும்தான் மூளையில் தலைக்குள்ளே இருக்கிறது மூளை, தங்கத்தால் மூளை செய்து வைத்தானா? அப்போ மற்றவர்கள் இருப்பதெல்லாம் களிமண்ணா, சுண்ணாம்பா? அப்படி என்றால் ஒட்டக்குத்தர் யார், கம்பன் யார், கவிஞன் யாருன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய கவிதை இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த லைன் ஒன்று போகும். அந்த லைனில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இது என்றைக்கும் இல்லாத கோபம் தலைமை கவிதையிலே அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்கும் இல்லாத சூடு தலைமை கவிதையிலே அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருப்பார். அதில் என்ன செய்வது, முதலுக்கே மோசம் வந்த பின் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை பற்றி, அப்போ இருந்த அந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லியிருப்பார். முதலுக்கே மோசம் வந்துருச்சு, தமிழுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி தான் ஆகணும், இப்போ இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய எழுத்துக்கள் அந்தளவுக்கு வேகமானது. அது மட்டும் இல்லை, நிறைய அரசாணைகளை போட்டதில், புதிய அரசாணைகளை கொண்டு வந்ததில் அவருக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி சொல்கிறாங்களே 200 யூனிட் விஜய் கொடுத்தாரு, 100 யூனிட் ஸ்டாலின் கொடுத்தது அப்படியே ரிப்பீட் பண்ணுது, 200 யூனிட் தாண்டிச்சுன்னா அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் கிடையாது. அது ஸ்டாலின் கொடுத்தது கிடையாது, ஜெயலலிதா அம்மா கொடுத்ததுன்னு பல பேர் பேசுவாங்க. கிடையாது. அதுக்கு முன்னாடியே விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னா அது நம்ம கலைஞர் ஐயா தான். அவருடைய ஆட்சி பீரியடில் கொண்டு வந்தது. சொல்கிறாங்கல்ல, அம்மா பெட்ரோல் தான் பிங்க் பெட்ரோலாக மாறிச்சு, பிங்க் பெட்ரோல் தான் இன்றைக்கி சிங்கப்பின் அதிரடி படையாக மாறி இருக்குன்றார்ல. பெண்களை ஆட்சியில் அமர்த்தணும், அவங்க போலீஸ் வேலையில் செய்யணும் அப்படின்னு ஈடுபடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசாணையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கலைஞர் அவர்கள். சொல்கிறாங்கல்ல, பெண்களுக்கான சிறப்பு பிரிவு வச்சுருக்காங்க, மகளிர் காவல் நிலையங்கள் உருவாகிருக்கு, அது இன்றைக்கி பெண்களுக்கான சிறப்பு படை. ஜெயலலிதா மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்குனாங்க. அதுக்கு பெண்கள் மீதான வன்முறைக்கு முதல்ல நடவடிக்கை எடுத்தது யார்? ஈவ்டீசிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா? அது எப்போ வந்துச்சு அப்படின்னா, எக்மோரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஷாலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கும். இந்த தீனா படம், இந்த மாதிரியான பல படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து ஷாலை பிடுங்குறதோ, அவங்க சும்மா தொட்டு பார்க்குறதோ, இந்த மாதிரியான வேலைகளை பின்னாடி தட்டுறது, இந்த மாதிரியான பல செயல்முறைகளை ஆண் வர்க்கம், அந்த ஆதிக்க வர்க்கம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆண் வர்க்கமே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பெண்கள்கிட்ட தவறாக போய் யாருன்னா பேசினாலே அது ஈவ்டீசிங்கில் கேஸில் போகணும், ஈவ்டீசிங்கிற கேஸில் போகணுன்றத கொண்டு வந்ததே யார் அப்படின்னா கலைஞர் ஐயா அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் மகளிர் காவல் நிலையங்கள் வருது, பெண்களுக்கான சிறப்பு படையெல்லாம் வருது, அம்மா பெட்ரோல் வருது, இதெல்லாமே அதுக்கப்புறம் சிறப்பு எண் கொடுக்குறது எல்லாமே.
முதல்ல ஆணிவேர் போட்டது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் தான். இப்போ அதே மாதிரி தான் ஐடி கம்பெனிஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா, ஐடியில் இன்றைக்கி நிறைய பேர் போய் வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு எந்த பாகுபாடும் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி தொழிலில் மிகப்பெரிய புரட்சிகள் கொடுத்துருக்கு. தொழிலாளிகளாக நம்ம எல்லாருமே வளர்ந்துருக்கோம். எவனாக இருந்தாலும் அதே சம்பளம் தான் அப்படின்ற ஒரு நேரம் போதில்ல. அவனுக்கு ஒரு வாட்டி இவனுக்கு ஒரு அது எல்லாத்தையும் மாற்றினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய பேனாக்கள் தான், அவர் போட்ட சட்டங்கள் தான். இது மட்டும் இல்லை, திராவிட கட்சிகளே இன்றைக்கி பல முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரசிடென்சி கல்லூரியில் ரொம்ப சிறப்பாக சொல்லணும், ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது சமஸ்கிருதத்துக்கு 300 ரூபா சம்பளம் இருந்துச்சு ஒரு டைமில். தமிழ் பேராசிரியர், சமஸ்கிருத பேசிய பேராசிரியருக்கு 300 ரூபா சம்பளம், தமிழ் பேராசிரியருக்கு 80 ரூபா சம்பளம். இந்த சூழல் அங்கே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை மாற்றி அமைக்கணும், 2 பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை ஏற்றினாங்க. அது நீதி கட்சி செஞ்சது. நீதி கட்சி அதுக்கப்புறம் தான் திராவிட கழகமாக மாறுச்சு. இப்போ அது செய்கிறதுக்கான காரணம் என்ன? இதன் வழியில் வந்தவர் தான் கலைஞர். இப்படியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தவர் தான் கலைஞர். கை ரிக்ஷாவை ஒழிச்சவர் கலைஞர், ஆனால் பேர் எம்ஜிஆர் பேரில் வந்திருக்கும். இப்படியான பல செயல்முறைகளை செஞ்சவர் கலைஞர். இப்படியான ஒருத்தருக்கு பேனா வைக்கிறது வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பேனா வச்சாகணும். இதனால தான் கலைஞருக்கு பேனா வச்சாகணும், எழுத்தாளர்களை அடையாளப்படுத்தணும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறந்த எழுத்தாளர் அவர். எப்பெல்லாம் பேனாவை எடுத்து சைன் போட்டாரோ அப்பெல்லாம் ஏதோ ஒரு சிறந்த திட்டம் இங்கே வந்திருக்கு, தமிழர்கள் தலை நிமிர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியான பல செயல்முறைகளை கொண்டு வந்த அந்த பேனாவுக்கு சிலை வைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் சிலை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில் அண்ணன் சீமானனெல்லாம் பார்த்திங்கன்னா, நீ பேனா வெய்யி, நான் உடைப்பேன் அப்படின்னு பேசினார். இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் நம்ம அண்ணன் விஜய் அண்ணன், அவங்க அப்பாவுக்கு பேனா வைக்கணும்னு சொல்கிறாரு, கலைஞருக்கு செலவு வைக்கணும்னு சொன்னதே அவர் தான், பேனா வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ இதெல்லாமே எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்கள் 1000 சொல்லுங்கள், செலவச்சா உடைப்பேன்னு சொல்லுங்கள், அவர் கூட கொஞ்சம் கொலாவுங்க, எல்லாத்தையும் மீறி எழுத்தாளர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பேனா வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னொரு வலிமையாக இருக்கும். அந்த இடத்துல வெறும் கலைஞருக்காக மட்டுமே இல்லாமல், கலைஞர் பெயரில் மட்டுமே இல்லாமல், எழுத்தாளர்களுக்காக அதை மாறணும், எழுத்தாளர்களை நினைவுபடுத்துகிற விதமாக, எழுத்தாளர்களை போற்றி பாடும் விதமாக. ஏன்னா இன்றைக்கி எழுத்தாளர்கள் அத்தனை பேர் குறைஞ்சிட்டாங்க, கம்மியாயிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. வாசகர்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாகிடுச்சு, எழுத்தாளர்கள் டிஜிட்டல் மயமாகிட்டாங்க. எழுத்தாளர்களாக இல்லாமல் அவங்களே படைப்பாளிகளாக மாறிட்டாங்க. அவங்களே எழுதுகிறாங்க, அவங்களே படைப்பு பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி வசனகர்த்தா ஒருத்தராக இருந்தவர், திரை எழுத்தாளராக இருந்தவர், கதையாசிரியராக இருந்தவங்க யாருமே இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஒரே கூட்டுக்குள்ளே அடைஞ்சிச்சு. எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை, திரை, கதை, வசனம் எல்லாமே ஒரு ஆள் பேர் வந்துடும். இப்படியான சூழல் மாறிடுச்சு. இப்போ எழுத்துக்களுக்கு இங்கே மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. மிகச்சிறந்த படைப்பாளிகளுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா, இயக்குநர்களுக்கு பார்த்திங்கன்னா எழுத்தாளர்கள் இருந்திருப்பாங்க. சுஜாதா இல்லை அப்படின்னா சங்கர் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்படியான பல எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது எதை சார்ந்து இருக்குதோ, எழுத்துக்கள் கவித்துவத்தில் போகிறப்ப அது இன்னும் அதிகமான வீரியத்தை கொடுக்கும், தமிழோட மதிப்பை கூட்டும். அப்படின்றதுக்காக அந்த பேனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சார்பிலிருந்து, தனிப்பட்ட முறையிலிருந்து நான் இதை கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இன்னும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.